ஹலோ காய்ஸ், நான் தான் உங்கள் டீனோ தமிழா பேசுகிறேன். இந்த வீடியோவில் நாம் என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு வெறித்தனமான பிஆர் மேட்ச் தாங்க. இந்த எப்படி நான் ஒரு லாஸ்ட் நேரத்தில் எப்படி பொய் அடிச்சிருக்குன்னு எனக்கே தெரியாமல் ஒரு பொய் அடிச்சிருச்சு தான். இப்போ பாருங்க, அப்படியே லூட் அடிச்சுட்டு அப்படியே இந்த அர்சனல் கீ சைடு வந்துட்டேங்க. அப்படியே இங்கே M14 3 சிப்போட எடுத்துகிட்டு அப்படியே கிளம்பிட்டேங்க. அங்கே நம்ம டீம்மேட்ஸ் எல்லாம் சண்டை போட்டுருந்தாங்க. ஆனால் ஒரு ஓசி கில்லாவது கிடைக்குமேன்னு கிளம்பிட்டாங்க. ஏன்னா ஒருத்த கில்லு கூட இல்லை, ஒரு டேமேஜு இது ஒரு எனிமி, இன்னும் ஒரு எனிமி கூட பார்க்கலங்க. நம்ம டீம்மேட் தனியாக சண்டை போட்டுட்ருக்கான்னு சொல்லிட்டு சல்லு புல்லுன்னு பவரை போட்டு கிளம்பிட்டாங்க. அப்புறம் பார்த்தா டீம்மேட்டே 2-3 பேரை முடிச்சு தள்ளிட்டாரு அப்படின்னு சொல்லி, சரி எனிமையை தான் அடிக்க முடியல, டீம்மேட்டை லூட்டாவது எடுக்கலாம் அப்படின்னு பார்த்தா சைடு இருந்து அடிக்க ஆரம்பிச்சிட்டான். என்னையெல்லாம் அடிச்சு அப்படின்னு சொல்லிட்டு மெடிக்கிட்ட போட்டு ஒரு ரிப்பேர்கிட்ட போட்டு சல்லு புல்லுன்னு கிளம்பிடலாங்க. அவனை தேடி கண்டுபிடிச்சி அடிச்சே ஆகும் அப்படின்றதுனால அவனையும் முடிச்சு விட்டாங்க. சரி பார்த்தா லூட் அடிக்க போகலான்னு பார்த்தா சைலண்ட் அடிக்க ஆரம்பிச்சிட்டான். அப்புறம் தான் சரி க்ளோவில் உடைக்கிறாங்க, இதுக்கு மேலே வேலையாவது ஒரு க்ளோவில் போட்டு சூப்பர் மெடிக்கிட்டு கிளம்புடா மினாட்டோ அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பலாம். பார்த்தா நம்ம டீமெண்ட் வேறு டேமேஜ் அதிகமாக வாங்கிட்டு நாக் ஆகிட்டாருங்க. சரி அவர் ரிவே பண்ணி விட்டு கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லி போயிட்டு ரிவே பண்ணிவிட்டு அப்படியே சைடில் வேறு நம்ம 1ஆம் நம்பர்கிட்ட சண்டை போட்டுட்ருக்காங்கன்னு சொல்லி அங்கே போய் சும்மா பார்த்து அவனையாவது அடிக்கலான்னு பார்த்தா சரி அவனை பார்த்துக்கலாம், மேலேருந்து இது அடிச்சிட்டேன்னா ரொம்ப அப்படின்னு சொல்லிட்டு மேலே கொஞ்சம் பார்த்துட்டு இவனையாவது முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு இருந்தா. அங்கே தாருங்க இருந்தான். அப்படி திரும்பி வந்தால் மண்ணிலே ஒன்று வச்சு போடா தம்பி வீட்டுக்கு அப்படின்னு நினச்சி விட்டு அப்படியே கொஞ்சம் லூட் எடுத்துகிட்டு அப்படியே சைடு வாக்கில் கிளம்பிடலாங்க. அப்படியே ஒரு டீம் ஏர்ட்ராப் ஃபில் பண்ணிகிட்ருக்குன்னு கிளம்பிட்டாங்க. சீக்கிரமாக போய் ஆகணும், அப்புறம் ஏர்ட்ராப் வேறு ஃபில் பண்ணிட்டாங்கன்னு சொல்லி சீக்கிரமாக போயிட்டு இந்த டீம்மேட்டு வராங்களான்னு பார்த்தா வந்துட்டு தான் இருக்காங்க. சரி பவரை போட்டு வேகமாக போய் அடிக்கலாம். 2 பேர் அங்கே இருந்தாங்க. சரி இதுக்கு மேலே வேலைக்கு டீம்மேட்டே கிட்ட வந்துட்டாங்க, ஓசியில் எடுத்துக்கிறாங்கன்னு சொல்லி ஒருத்தங்க நாக் பண்ணிட்டாங்க. நாக் பண்ணிட்டு பார்த்தா க்ளோவல் போட்டாங்க. சரி நீ ரஷ் அடிச்சே தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டேன். வேகமாக போய் எப்படியே ஒரு க்ளோவில் போட்டு அப்படியே போய் பார்த்தா நம்ம கார்டு கிளச்சை ஒரு கில் எடுத்துட்டாருங்க. சரி மெடிக்கிட்டு போடுறான், போய் சண்டை தூக்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அடித்து முடிச்சிட்டேங்க. அடித்து முடிச்சு கில் எடுத்துகிட்டு கொஞ்சம் லூட் எடுத்துகிட்டு அப்படியே வாங்கி கிளம்பிடலாம். அப்படியே பீக் சைடு வந்தால் அப்படியே இனிமேலாம் சண்டை போட்டுட்டு இருந்தாங்க. சரி இது ஃபுல்லாக போந்து ஓசிக்கில் ஒன்று அப்படியே தட்டி தூக்கலாம் தம்பி அப்படின்னு சொல்லி ஒரு கில் நாக் படித்தா அவங்க நம்மளும் நாக் பண்ணிட்டேன். இவள் டீம் ட்ரிவியூ பண்ணால் நான் ஒரு கிலோவால் போட்டு ஒரு மெடிக்கெட்டை போட்டேன். ஓகே கைஸ், பார்க்குறவங்கெல்லாம் லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். நானும் 3 டேஸாக பார்க்குறேன், 97 சப்ஸ்கிரைபர்லேருந்து ஏறவே முடியுது. என்ன கதைனே தெரிய மாட்டேங்குது. எவனா சோனி வச்சுட்டு போயிட்டானா இல்லை நீங்கள் ஏதாவது பண்ணி வச்சுருந்தாலும் தெரில. ஏங்க சும்மா தான் சொன்னேன், தப்பாக நினச்சிக்காதீங்க, அதுக்குன்னு வீடியோ க்ளோஸ் பண்ணிட்டு போயிடாதீங்க, பார்த்து ஏதோ பண்ணிவிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே இந்த சைடு வந்துட்டு ஃபேக்ட்ரி சைடு ஜோன் போட்டுருக்குறாங்கன்னு அப்படியே இங்கே அப்படியே டக்குன்னு வந்தாச்சு. அப்படியே இங்கே வால் போட்டுட்டு இருந்தான். அப்படியே அவனை அடிக்கலான்னு கொஞ்சம் இன்னிலெல்லாம் போட்டு சைடு வாக்கில் அப்படியே போயிட்டு போகலான்னு பார்த்தா அவன் கரெக்டாக மான்ஸ்டருக்குள்ளே போய் ஏறிட்டாங்க. அப்படின்னு நம்ம டீம்மேட் இடிச்சாரு பாரு, வண்டியே வீலையும் தூக்க ஆரம்பிச்சிருச்சு. அப்புறம் அவன் எடுத்துகிட்டு சுற்ற ஆரம்பிச்சிட்டான். அவன் டேமேஜ் இருந்துச்சுன்னா புல்லட்டு கம்மியாக தான் இருந்ததுன்னு சொல்லி லைட் சுரிக்க வச்சு டேமேஜ் ஊற்றிட்டு இருந்தால் கரெக்டாக மரத்தில் மோதி நின்னா கரெக்டாக அப்படியே ஹெட்டில் வச்சு அப்படியே முடிச்சு விட்டாச்சு. யார் பெற்ற பிள்ளையும் நம்மக்கிட்ட வந்து மாட்டிக்கிட்டான். அப்படியே ஃபேக்ட் சைடு அப்படியே ரிவைவல் பண்ணிக்கிட்டு ஜோன்லேயே போயிட்டு இருந்தால் சண்டை போட்டுட்டு இருந்தானுங்க. தூக்கடா வச்சுக்கல அப்படின்னு சொல்லி டேமேஜ் விட்டு தான் க்ளோவால் போட்டுக்கிட்டான். என்னடா எனக்கு சோதனை அப்படின்னு சொல்லிட்டு இவனை விட்டுட்டு அந்த லான்ச் பேட்டுக்கிட்ட போகலான்னு பார்த்தா கரெக்டாக மறைஞ்சி போச்சு. என்னையே இது எனக்கு வர மேட்செல்லாம் எனக்கு எதிர்ப்பாகவே இருக்குது சொல்லிவிட்டு இங்கே வேறு அடிக்கிற மாதிரி நான் போட்டு ஹெட்டை போட்டு தூக்கி ஒரு க்ளோவில் போட்டேன். என்ன மாதிரி ஒரு ப்ரோ பிளேயர் இங்கே எங்கேயுமே இல்லைங்க அப்படின்னு வாய்க்கு சொல்லிக்க வேண்டியதான். ஆனால் ஒன்றுத்தையும் காணோம். அப்படியே டேமேஜ் கொடுத்துட்டு இருந்தேன். அப்படியே கில் எடுத்துட்டாரு. சரி அப்படியே மெடிக்கிட்ட போட்டு அவன் ஒருத்தருக்கு நான் வருவான் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்த்துட்டே இருந்தால் கரெக்டாக வந்தால் அப்படியே அழுத்தி பிடிச்சி முடிச்சு விட்டாச்சு. அதுதானே அழுத்தி முடிக்கிறதெல்லாம் நம்ம ப்ரோ பிளேயர். அப்படியே இங்கே ஃபேக்ட்ரிக்குள்ளே வந்தால் இங்கே ஒருத்தன் தான், அவனே ஹெட்ஸ்டே வச்சு முடிச்சு விட்டாச்சு. அப்படியே நம்ம ஃப்ரெண்டு அப்படியே ஏங்க அது பேர் விட வாயில் வர மாட்டேங்குங்க. அதுதான் இனிமேல் எங்கே இருக்குன்னா அது காட்டிக்கிட்டுமே அந்த யூஏவி அதை போட்டுவிட்டாரு. அப்படியே வாஷாவில் ஒருத்தர் தான், அவனையும் அடிச்சுட்டு அப்படியே அந்த யூஏவியில் காட்டுறவனையும் அடித்து முடிச்சிட்டாங்க. அப்படியே இந்த சைடு பார்த்தா ஒருத்தர் இருந்தான், க்ளோவால் போட்டு சரி இருக்கானே இல்லையான்னு தெரில, இந்த சைடில் வச்சிட போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டே இருந்தேன். கரெக்டாக வந்தார், அப்படியே அழுத்தி பிடிச்சி முடிச்சு விட்டாச்சு. எல்லாம் நம்மக்கிட்டே வந்து சாவரணுங்க.
என்னன்னு தெரில. மேட்ச் சுமூகமாக போயிட்டுருக்குது. எங்கேயும் மணல் நாரியில் மோதாமல் நல்லபடியாக போனால் சரி. இப்படியே ஒருத்தன் வந்தான், அவன் அடித்து ஹெட்ஷாட்டில் படுத்துன்னு பார்த்தா க்ளோவால் போட்டுக்கிட்டான். அப்படியே பாவங்க அவனே க்ளோவால் அடிக்கிறத போட்டு அவனே க்ளோவால் அடிச்சுக்கிட்டான். சரி இந்த சைடாவது வருவான்னு பார்த்துட்டு இருந்தேன். அப்போ தான் லெஃப்ட் சைடில் போன மாதிரி லைட்டாக தெரிஞ்சது அப்படின்னு சொல்லிட்டு அந்த சைடு போனால் கரெக்டாக அந்த சைடில் போயிட்டு இருந்தேன். சோலோ பீஸ்ஃபுல்லாக அதுதான் ரிசர்வ் பண்ணுறதுக்கு மூடிட்டான். நானும் மறுபடியும் போட்டு அது க்ளோவை உடைக்கிறத உடச்சதுக்கப்புறம் அடித்தாங்க. இல்லை எஃபர்ட் மாதிரி வந்து சரி போனான்னு பார்த்தா அவனுங்க மறுபடியும் திரும்பி அடிச்சு என்னங்க இது எப்படி செத்தான், முன்னாடி எப்படி வந்துச்சுன்னு யாராவது தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். அந்த சைடு வந்து அடிச்சுட்டு இருந்தான். அப்படியே காடுக்குள்ள சரி அடி வாங்கி நாக்காயிட்டாரு. சரி நம்ம ஃப்ரெண்டாச்சு போய்த்தானே அவனை இல்லைன்னா கற்றுன்னு கட்டிடுவான், அப்புறம் ரூம் மேட்ச் விட்டாலும் வரமாட்டான் அப்படின்னு இவன் ரிவே பண்ணா அவன் பண்ணாமட்டான். சரி ரிவே பண்ணுறக்கு ஓடலாம் இல்லை மேட்ச்சு நம்ம வேறு நூபு மேட்ச் போயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது பார்த்தா போய் வந்துருச்சு. கேஷ் போயிட்டு லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போயிருங்க கேஸ்.